ரீசெண்ட் டைம்ல பிரான்ஸ் வந்து இந்தியாவுக்கு ஒரு ஷாக்கிங்கான அப்டேட் கொடுக்குறாங்க. அதுவும் பர்டிகுலரா ரஃபேல் எஃப்-5 வேரியன்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானத்தை நாங்க தயாரிச்சு அவுட்புட் பண்றதுக்கு 2035 ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அப்டேட்டை கொடுக்குறாங்க. இது இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையா வரப்போகுது, இந்தியா வந்து இதற்கு மாற்று ஏற்பாடா வேற என்ன பண்ண போறாங்க, அதை பத்தி தான் டீடைலா இந்த பதிவில் பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், இதுவரைக்கும் நம்ம தேஜஸ் MK1A, தேஜஸ் MK2 இந்த ரெண்டு போர் விமானத்துக்குமே உட்டம் AESA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ரேடாரை பயன்படுத்துறதுக்கு மிகப்பெரிய முயற்சி நடந்துட்டு இருக்கு. கரெக்டா சொல்லணும்னா இதுவரைக்கும் தேஜஸ் MK1A 1 இருந்து 40 போர் விமானங்கள் எல்லாத்துக்குமே இஸ்ரேலினுடைய ELM-2052 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ரேடாரை தான் நம்ம பயன்படுத்த போறோம். பட் 41வது ரேடார்ல இருந்து இந்தியாவினுடைய ஓன் ப்ராடக்ட், அதுவும் பர்டிகுலரா ரொம்ப அப்கிரேட் பண்ணிருக்காங்க. அதாவது பிரான்ஸோட 7 to 8 வருஷம் நம்ம முன்னாடி இருக்கோம். அதனால நம்ம வந்து கேலியம் நைட்ரேட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு முக்கியமான டெக்னாலஜி பேஸ் பண்ணி இந்தியா உருவாக்கி இருக்காங்க. அதை வந்து பிக்ஸ் பண்ண போறாங்க. இது வந்து தேஜஸ் MK1A-க்கும் தேஜஸ் MK2 இந்த ரெண்டுக்குமே. ஏன் இந்தியா வந்து இதை டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, இதுல நிறைய முக்கியமான ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இன்க்ளூடிங் பண்ணியிருக்காங்க. அதாவது இதனுடைய பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தி, அதை தாண்டி ஹீட் வந்து அதிகமா வெளியே வராது. இந்த ரேடார்ல இருந்து ஹீட் அதிகமா வெளியினா ஏர்கிராஃப்ட் வந்து ரொம்ப சேஃப்டியா இருக்கும். ஏர்கிராஃப்ட்ல இருந்து ஹீட் வெளியே வந்துச்சுன்னா அது எதிரினுடைய ரேடார்ல சிக்கும், அது ஒரு பெரிய பிரச்சனையா ஆகும். அதை தாண்டி எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அது வந்து ரொம்ப பெட்டரா இருக்கு. அதுவும் பர்டிகுலரா ஈஸியா வந்து சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் ஆகட்டும் அல்லது சர்ஃபேஸ் டு சி மிசைல் ஆகட்டும், இந்த மாதிரி மிசைல் எல்லாத்தையுமே வந்து ஜாம் பண்றதுல ரொம்ப பெட்டரா செயல்படும். அந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அவ்வளவு பெட்டரா இருக்கு. அதை தாண்டி என்னுடைய ரேஞ்ச் வந்து ரொம்ப பெட்டரா இருக்கு. அதை தாண்டி ஈஸியா வந்து எதிரிய கண்காணிக்கிறதுல ரொம்ப சிறப்பா செயல்படும். இவ்வளவு ஃபியூச்சர்ஸ் இருக்கு. ஆல்ரெடி வந்து இந்தியாவும் கேலியம் ஆர்சனைட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மாதிரி டெக்னாலஜியை யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். அதுவும் பர்டிகுலரா நம்ம கிட்ட நிறைய போர் விமானங்கள் ஓல்டு மாடல்ஸ் நிறைய இருக்கு. அதுவும் பர்டிகுலரா MiG-29K, Su-30 MKY, மீரஜ் 2000, சுகாய் Su-30 இந்த மாதிரி பல போர் விமானங்கள் இருக்கு. இது எல்லாத்துலயுமே நம்ம கேலியம் ஆர்சனைட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த டெக்னாலஜி ரேடாரை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதன் பிறகு இந்தியா வந்து நம்ம சொந்தமா தயாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுத்தாங்க. அதன் கீழே வந்ததுதான் இந்த கேலியம் நைட்ரேட் டெக்னாலஜி. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவிலேயே தயாரிச்சிருக்காங்க. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவா பார்க்கப்படுது. ஆக்சுவலா இந்தியா வந்து இதை ஃபர்ஸ்ட் இப்ப இந்த தேஜஸ் MK1A தான் ட்ரையல் பார்க்க போறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய மைல்கல்ல எட்ட போகுது. ஆல்ரெடி வந்து 1 to 2 வருஷம் கேலியம் நைட்ரேட் வந்து ரெடி ஆயிடுச்சு. பட் இந்த இன்ஜின் ரெடி ஆகாத காரணத்தினால ஒரு மிகப்பெரிய டிலே ஆச்சு. அதை தாண்டி இப்ப இந்தியா வந்து ரொம்ப வேகமா முன்னேறி இருக்காங்க. ஆனா இன்னொரு சைடு வந்து நம்ம ரஃபேல் போர் விமானத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா ரஃபேல் போர் விமானம் கிட்டத்தட்ட 36 போர் விமானத்தை 2016 ஆர்டர் பண்ணி நம்ம 2019 டெலிவரி வாங்கி அப்ப இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை தாண்டி இப்போ மறுபடியும் ஒரு 26 ரஃபேல் போர் விமானம் ஆர்டர் பண்ணிருக்கோம். ஆக்சுவலா இதனுடைய ஜெனரேஷன் அப்படின்னு பார்த்தா 4.5 ஜெனரேஷன் ஃபைட்டர் தான். ஆக்சுவலா என்னதான் வந்து இது 4.5 ஜெனரேஷன் இந்தியா வந்து ஆபரேஷன் சிந்தூர்ல ரொம்ப சிறப்பா செயல்பட்டாலும் இது வந்து ரேடார் வந்து பெரிய லெவல்ல கிடையாது. அதுக்கு காரணம் அவங்களும் கேலியம் ஆர்சனைட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ரேடார் தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா மாதிரி இப்ப இந்த கேலியம் நைட்ரேட் ரேடார் டெக்னாலஜியை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம், நம்ம வந்து உள்ளேயே கொண்டு வர போறோம். ஆனா அவங்க வந்து இப்பதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்காங்க. கரெக்டா சொல்லணும்னா இப்பதான் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்லயே இருக்காங்க. அதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனை. அதனால இவங்க வந்து F4 ஆகட்டும் F5 வேரியன்ட் ஆகட்டும் இந்த ரெண்டு வகை வேரியன்ட்டுக்கும் அவங்க டெவலப் பண்ணணும். அப்படி டெவலப் பண்ணி கொண்டு வந்தா தான் நம்ம அதை வந்து உள்ளவே கொண்டு வர முடியும். அது சுருக்கமா சொல்ல போனா அவங்க ரஃபேல் F5 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வேரியன்ட்ல இந்த ரேடாரை கொண்டு வர முயற்சி செய்யறாங்க. ஆக்சுவலா இது வந்து கிட்டத்தட்ட 8 to 9 வருஷம் ஆகும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான அப்டேட் கொடுக்குறாங்க. ஆல்ரெடி வந்து நம்ம இந்தியா வந்து ஒரு சைடு வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம வந்து Su-57 ஆகல அல்லது F-35 ஆகல அப்படின்னா நம்ம ரஃபேல் F5 வேரியன்ட் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து அடிபட்டது. ஆனா இவங்க 8 வருஷம் தாமதமாகும் அப்படிங்கிற ஒரு சமயத்துல நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்து நம்ம கிட்ட இருக்க ஒரு முக்கியமான நோக்கம்னா AMC அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 5th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட். அதுவே வந்து 2035 ரெடி ஆயிருமே. 1 to 2 வருஷம் முத்து காத்திருந்தா அதுவே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் குழப்பமா இப்ப வருது. ஆக்சுவலா இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னதான் வந்து இந்தியாவுக்கு ரஷ்யாவின் நண்பன் அதே மாதிரி பிரான்ஸ் நண்பனா இருந்தாலும் பிரான்ஸ் வந்து ஒரு சின்ன பிரச்சனை பண்றாங்க. என்னதான் வந்து நமக்கு 2016 இருந்து ரெண்டு பேருமே நிறைய ஆர்டர்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். அவங்களும் வந்து கரெக்டா டெலிவரி பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா இது வரைக்கும் எவ்வளவு டெலிவரி பண்ணாலும் நம்ம கிட்ட எந்த ஒரு பர்மிஷனும் கொடுக்கறது இல்ல. அதுவும் பர்டிகுலரா நம்ம அப்கிரேட் பண்றதுக்கு, அதாவது நம்ம கிட்ட வந்து நிறைய டெக்னாலஜி இருக்கலாம். இன்னும் சுருக்கமா சொல்ல போனா Su-30 MKI போர் விமானம்
ரஷ்யா வந்து நமக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க, லைசன்ஸ் கொடுத்துட்டாங்க. அதனால நம்ம எந்த மாதிரி எப்படி வேணாலும் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அதாவது இந்தியாவினுடைய டெக்னாலஜி யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி ட்ரையல் பண்ணியும் பார்த்துக்கலாம். அவங்க வந்து அதை அக்செப்ட் கொடுத்துருக்காங்க, லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா பிரான்ஸ்னுடைய டெசல்ட் ஏவியேஷன் நிறுவனம் இது வரைக்கும் எந்த அக்செப்டும் கொடுக்க கிடையாது. இந்தியாவினுடைய பிளான் என்னன்னா ஆஸ்ட்ரா ஏவுகணையை அதோட இன்டகிரேட் பண்ணணும். அதை தாண்டி இது வரைக்கும் வந்து ஜிபிஎஸ் யூஸ் பண்ணி தான் இருக்கும். அமெரிக்காவினுடைய ஜிபிஎஸ் யூஸ் பண்ணி தான் இது வரைக்கும் வந்து ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இந்தியாவினுடைய நேவிக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த சேட்டலைட் வந்து ஆல்ரெடி விண்ணில் பறந்து இந்தியாவுக்கு நிறைய உதவிகளை செஞ்சுட்டு இருக்கு. அதையும் வந்து இன்டகிரேட் பண்ணணும். இது ரெண்டையுமே பண்ணணும்னா பிரான்ஸ் அப்ரூவல் கொடுக்கணும். இது வரைக்கும் அப்ரூவல் கொடுக்க கிடையாது. அதை தாண்டி இந்தியாவிலேயே தயாரிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அக்சஸும் இது வரைக்கும் கொடுத்தது கிடையாது. அதுதான் அவங்க கிட்ட இருக்க ஒரு முக்கியமான தலைவலியா பார்க்கப்படுது. அதே மாதிரியே இந்த ரஃபேல் எஃப் வேரியன்ட் வந்து நிறைய அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸ் இதுல இன்க்ளூடிங் பண்ணிருக்காங்க. அதுவும் கரெக்டா சொல்லணும்னா ரஃபேல் F3R வேரியன்ட் தான் நம்ம இந்தியா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இருந்து இப்ப எந்த அளவுக்கு மாடிஃபை பண்ணிருக்காங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து உள்ள வர மாதிரி வந்து பிளான் பண்ணிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா எதிரியை வந்து போர்க்காலத்துல சந்திச்சுட்டு இருக்கும்போது அங்க வந்து ஏஐ வந்து டிசிஷன் எடுக்கிற மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸை சாஃப்ட்வேரை உள்ள இன்க்ளூடிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தாண்டி உள்ள வந்து நிறைய அன்மேன்டு ட்ரோன் கண்ட்ரோல், ட்ரோனே வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே கண்ட்ரோல் பண்ற மாதிரி நிறைய வந்து உள்ள இன்டகிரேட் பண்றதுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே இப்ப டெவலப்மெண்ட்ல இருக்கு. இது எல்லாமே கூடிய விரைவில் வரக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதை தாண்டி நம்ம ரேடார்ஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா கேலியம் நைட்ரேட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ரேடாரை கொண்டு வரக்கு ஒரு மிகப்பெரிய முயற்சி நடந்துருக்கு. அதோட அப்கிரேட் பண்றதுக்கு நிறைய பிளான் பண்ணிருக்காங்க. அதை தாண்டி இதுல இருக்க வெப்பன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்மார்ட்டா அட்வான்ஸ் டெக்னாலஜி இப்ப கரண்ட் ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி எப்படி வந்து எதிரியை அடிக்கணும், அவங்களுடைய எதிரியினுடைய வெப்பன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு, இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு வரக்கு நிறைய முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா பார்க்கப்படுது. இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு சைடு வந்து நம்ம இந்த கேலியம் நைட்ரேட் ரேடார் வந்து இந்தியா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் பர்டிகுலரா இந்த தேஜஸ் MK1A, தேஜஸ் MK2. அதை தாண்டி ரஃபேலுடைய போர் விமானம் கரெக்டா சொல்லணும்னா ரஃபேல் F3R வேரியன்ட்ல அவங்களும் வந்து கேலியம் ஆர்சனைட் ரேடார் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இதனுடைய ரெண்டுக்கும் எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அதுவும் பர்டிகுலரா இந்தியா வந்து தேஜஸ் MK1A, தேஜஸ் MK2 இந்த ரெண்டு போர் விமானத்திலையும் உட்டம் AESA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ரேடார்ல கேலியம் நைட்ரேட் டெக்னாலஜியை உள்ள இன்க்ளூடிங் பண்ணிருக்காங்க. இதுல எந்த மாதிரி பியூட்டி இருக்குன்னா ஒரே டைம்ல கிட்டத்தட்ட 50 டார்கெட்டை கண்காணிக்கக்கூடிய பவர் இருக்கு. அதை தாண்டி இதுல மிகப்பெரிய ஆண்டனா இருக்கு. இதுல மொத்தம் 912 சிக்னலை அட் அ டைம்ல டிரான்ஸ்மிட்டும் பண்ண முடியும், ரிசீவ் பண்ண முடியும். அதை தாண்டி என்னுடைய ரேஞ்ச் வந்து ஃபுல்லா 100 கிலோமீட்டர் வந்து எதிரியை வந்து எந்த இடத்துல வராங்களா, சிக்னல் ஏதாவது வருதா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கண்காணிக்க முடியும். இதுதான் இதுல இருக்க ஒரு முக்கியமான பாசிட்டிவா இருக்கு. ஆக்சுவலா ரஃபேல் F3R அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வேரியன்ட்டை இந்தியா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இதுல இருக்க ரேடார் வந்து ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கிடையாது. அதுவும் பர்டிகுலரா RBE2 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய AESA ரேடார் யூஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் கரெக்டா சொல்லணும்னா கேலியம் ஆர்சனைட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரொம்ப லோ லெவல் மாடல் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரே நேரத்துல அந்த ஆண்டனால கிட்டத்தட்ட 838 சிக்னல் மட்டும் தான் ரிசீவ் பண்ண முடியும், டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். அதை தாண்டி என்னுடைய ரேஞ்ச் வந்து கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் வந்து ஃபுல்லா எதிரியை கண்காணிக்க முடியும். அதை தாண்டி ஒரே டைம்ல கிட்டத்தட்ட 20 டார்கெட்டை எதிரியை வந்து கண்காணிக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். என்னதான் வந்து என்னுடைய ரேஞ்ச் வந்து பெருசா இருந்தாலும் வர்ற சிக்னலை வந்து பாதி வந்து கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சிக்கலானதா தான் இருக்கு. அதனாலதான் இந்தியா வந்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் வந்து சொந்தமா உருவாக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்தியா வந்து கேலியம் நைட்ரேட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ரேடாரை இந்தியா உருவாக்கி இருக்காங்க. இது வந்து வருங்காலத்துல நமக்கு ஒரு முக்கியமான ஊந்துகோலா அமையும். அதுவும் பர்டிகுலரா இந்தியா வந்து சைனா மற்றும் பாகிஸ்தான் இந்த ரெண்டு நாடை சமாளிக்கணும்னா இந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஆல்ரெடி வந்து சைனா வந்து 5ஆம் தலைமுறை போர் விமானத்துல யூஸ் இருக்காங்க. இந்தியா வந்து இப்பதான் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இந்த மாதிரி ரேடார் இருந்துச்சுன்னா இந்தியா வந்து வருங்காலத்துல நம்ம கிட்ட இருக்கிற வெப்பனை வச்சு ஈஸியா வந்து எதிரியை கண்காணிக்கவும் முடியும், அட்டாக்கும் பண்ண முடியும். அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.